இப்ப எங்களுக்கு ஜீவ சமாதினா என்னன்னே தெரியாது. அதை பத்தி எங்களுக்காக தெளிவா சொல்ல முடியுமாயா? பால் இருக்கிற நெய் நமக்கு தெரியுமா? அது மாதிரி இறைவன் மறைஞ்சிருக்காருப்பா. விறகில் தீயின் பாலிற் படுநெய் போல் மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான். நான் ரிஷி வம்சம், மரிசிமா முனிவனுக்கு பிறந்தவன் நான். நம்ம இந்த கண்ணு பார்க்குதுன்னா கண்ணுக்கு எப்படி பார்க்கும்? கண்ணுக்குள்ளே இருந்து இறைவன் பார்க்குறாரு. இப்போ கண்ணு இருக்குன்னா கண்ணை தோண்டி வச்சா பார்க்குமா? அப்போ கண்ணுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பார்க்குறான், அந்த பார்க்குறவன் தான் நான்னு சொல்கிறாங்க. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விதமான கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்தோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைந்திருக்கும் பாஸ்கர சித்தசாமிகள் அவர்களை வேறுபடுத்தலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப எங்களுக்கு ஜீவ சமாதினா என்னன்னே தெரியாது. அதை பத்தி எங்களுக்காக தெளிவா சொல்ல முடியுமாயா? சொல்லலாமா? இப்போ ஜீவசமாதி என்பது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பயப்படக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. நாம் இயற்கையிலேயே நமக்கு மரணங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் ஏற்படுறது இயற்கையில் இது நடந்துகிட்ருக்கிறது. இப்போ ஜீவசமாதியில் இருக்கிறவங்களுக்கு மரணம் ஏற்படுறது தான் அர்த்தம். அவருக்கு உயிர் பிரியக்கூடிய காலகட்டத்தில் அந்த உயிர் அவருடைய அனுமதி இல்லாமல் பிரியறதுக்கு பேர் ஜீவசமாதி. இப்போ இந்த ஜீவசமாதியை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இப்போ பாமர மக்கள்லாம் அடைய முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இது எல்லாமே மனிதர்கள் தான். எல்லாமே 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாமே உயிரினங்கள் தான். இது பரமாத்மா என்பது மூல பரம்பொருள். அதனுடைய பிந்துக்கள் இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்றைக்கு இருந்தாலும் பரமாத்மாவில் போய் ஒரு நாளைக்கு ஐக்கியமாக போகிறது தான். இப்போ பாவ புண்ணியத்துக்காண்டி நாம் பிறவி எடுத்துகிட்ருக்கோம். இந்த பாவ புண்ணியங்கள் எப்படி நமக்கு வந்தது? இப்போ இந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ளே அந்த உயிராக இருந்துகிட்ருக்காரு. இந்த உயிராக இருந்துட்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பாவ புண்ணியங்கள் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாம் இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் பிறந்து இறந்துட்டுருக்கோம். முதல்ல அந்த நம்ம கருத்தை தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசகர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, புல்லாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் பல விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் தேவராய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமானேன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் ஒரு பாடலில் சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் நம்ம பிறந்து இறந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த பூமியில் லேண்ட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம எப்படி வந்தோம்? இப்போ படைக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மா முதல்ல படைக்கிறார். நம்மளை படைக்கிறது அந்த மூலக்கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு, அது நமக்கு வேண்டாம். அவர் படைத்து அவருக்கு பிறந்தவங்கிற 4 பேர் சொல்கிறாங்க. ஜனகர், ஜனத்குமாரன், ஜனந்தரன் சொல்லிட்டு 4 பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு பிறந்தவர் தான் மரிசிமா முனிவர்னு ஒருத்தர். இந்த மரிசிமா முனிவருக்கு பிறந்தவங்களாம் நம்மளாம் அவருக்கு பிறந்தவங்க தான் மரிசிமா முனிவர். நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் சொல்லக்கூடிய கொள்ளு தாத்தான்னு சொல்லக்கூடியவரெல்லாம் மரிசிமா முனிவர் தான். இப்போ அவருக்கு பிறந்த நம்மளாக இருக்கும்போது நம்மளே ரிஷி வம்சந்தான். நம்ம நமக்கு இந்த ஜாதின்னு இங்கே இருக்கிறவங்க 4 வர்ணங்களை வகுத்து வச்சுருக்கிறாங்களே ஒழிய, இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் சூத்திரன் சொல்லிட்டு இவங்கள தான் வகுத்து வச்சுருக்காங்களே ஒழிய, நாம் யாருன்னு முதல்ல கேட்டால் நம்ம நம்மளை தலை உயர்த்தி நாம் உயர்த்திக்கிறக்கூடிய ஒரே விஷயம், நான் ரிஷி வம்சம், மரிசிமா முனிவனுக்கு பிறந்தவன் நான். அப்பேற்பட்ட இந்த பரமாத்மா 84 லட்சம் யோனிகளே, இந்த ஜீவாத்மா 84 லட்சம் யோனிகளில் பிறந்து இறந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு ஓரறிவுலேருந்து 5 அறிவு பிராணி வரையிலுமே அவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு நம்ம நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு நாம் என்னவாவோம், நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்னங்கிறது இந்த 5 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு தெரியாது. 6ஆவதாக வந்த மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்து 5 அறிவுலேருந்து 6ஆவது அறிவு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தார் இறைவன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அந்த அறிவு 6ஆவது அறிவு தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் நாளைக்கு தேவையானது சேமித்து வைக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் உருவாக்குனது 6ஆவது அறிவு மனிதன் உருவானதற்கு அப்புறம் தான் இது நடந்துகிட்ருக்கு. நம்ம யோசிக்கிறோம், நாம் யார், எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்னங்கிறது நம்ம யோசிக்கும் பொழுது தான் தெரியுது. நம்ம உயிர் இறைவன்
இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது, இது தாய் தகப்பன் கொடுத்தது, இது மண்ணை தின்னு வந்து மண்ணுக்கே போகுது. இந்த உயிர் வந்து இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்காண்டி இது வந்தது. அப்போ இது ஏன் பிறக்குது, இதுக்கு ஏன் வந்து துன்பப்படுது இது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே 3 கர்மாவை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கர்மா இந்த இறைவனுக்கா, இந்த உயிருக்கா, இந்த ஆத்மாவுக்கான்னு கேட்டால், இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா மனம்ங்கிற ஒன்றை உற்பத்தி பண்ணுது. அதுதான் 6வது அறிவு. மனம் உற்பத்தியானதுனால தான், மனம் வந்ததுனால தான் நம்மளுக்கு மனுஷன்னு பேர் வந்தது. அப்போ மனுஷன்னு பேர் வந்தது மனு ஈசன்னு பேர். அதாவது இவன் ஈசனாமா, இவன் ஈசன் மனிதனாக வந்து பிறந்திருக்கான். இப்போ இந்த மனு ஈசனாக இருக்கக்கூடிய இவனுக்கு தான் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து படாத பாடுபட்டு நாம் வந்து எதுக்காண்டி பிறந்திருக்கிறோங்கிற நிலையை உணர்ந்தார்கள். இது எப்படி உணர்ந்தார்னா, நமக்கு இந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் நம்முடைய உடம்புல நம்முடைய இந்த இறைவன்லேருந்து உற்பத்தியானது மனசு. இந்த மனசு வந்து ஒடுங்குனா என்ன சொல்கிறாங்க, தூக்கம். மனம் விரிஞ்சா உலகம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 அவஸ்தைகளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது ஜாக்கிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தைகளை சொல்கிறாங்க. இப்போ பால்யம், கௌமாரம், யவ்வனம்னு சொல்லக்கூடிய 3 பருவங்களையுமே இந்த 3 நிலையில் சொல்கிறாங்க. எது ஜாக்கிரதை, சொப்பன, சுசுப்தின்ட்டு. இந்த 3 நிலையில் நாம் ஜாக்கிரத அவஸ்தையில் இந்த உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது, நான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஜாக்கிரத அவஸ்தை பகல் பொழுதுன்னு நீங்கள் வச்சுங்க. இந்த பகல் பொழுதில் இப்போ உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, மனசு இருக்குது, நான் இருக்கேன். நான் இருக்கிறனால தான் இதுக்கெல்லாம் கேட்குறேன். நான் பகல் பொழுதில் கேட்குறேன். அப்போ கேட்குறதுக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு மனசு இருக்குது. நம்ம இந்த கண்ணு பார்க்குதுன்னா கண்ணுக்கு எப்படி பார்க்கும், கண்ணுக்குள்ளே இருந்து இறைவன் பார்க்குறாரு. இப்போ கண்ணு இருக்குன்னா கண்ணை தோண்டி வச்சா பார்க்குமா? அப்போ கண்ணுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பார்க்குறான், அந்த பார்க்குறவன் தான் நான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நான்கிற அகங்காரத்தை அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இந்த நான் ஜாக்கிரதை அவஸ்தையில் இருக்கிறேன், அப்போ புத்தி மனசு உடம்போடு இருக்கிறேன். அதற்கு அடுத்து வரக்கூடிய அவஸ்தை சொப்பன அவஸ்தை. இப்போ இந்த சொப்பன அவஸ்தையில் என்னன்னு கேட்டால், உடம்பு கல்றுது, நம்ம தூங்க போகிறோம். தூங்குறதுக்கு பேர் சொப்பனம்னு சொல்கிறான், சொப்பன அவஸ்தைன்னு சொல்கிறாங்க. படுக்கிறதுக்கு 12 மணிக்கு மேலே நம்ம படுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, நம்ம 12 மணிக்கு மேலே ஒருத்தனுக்கு 100 கோடியே வருதுன்னு சொன்னாலும் கூட அவனால் அந்த தூக்கத்திலிருந்து அவன் விழிப்போடு இருக்க முடியாது. இறைவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் நம்மளை தங்க கிண்ணத்தில் நடக்க விடுறார். எப்படின்னு கேட்டால், இந்த சொப்பன அவஸ்தையில் உடம்பு கல்றுது, மனசு புத்தி இருக்குது. இந்த மனசு புத்தி கனவு காணுது. கனவு காண்றது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒருத்தன் சொல்கிறான். அந்த சொல்கிறவன் தான் ஆத்மா, சொல்கிறவன் தான் இறைவன். அப்போ மனசு புத்தி வேலை செஞ்சது சொல்கிறேன், நான் அந்த கனவு கண்டேன்னு சொல்கிறேன். இது 2வது அவஸ்தை. அப்போயே உடம்பு கழிச்சு இவன் வெளியில் எங்கெங்கெல்லாம் போகிறேன், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன் வர்றேன். அப்போ உடம்பு இங்கே தான் இருக்குது, போகிறது மனசு புத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அதற்கு அப்புறம் வரக்கூடிய அவஸ்தை சுசுப்தி அவஸ்தைன்னு பேர். இப்போ இந்த சுசுப்தி அவஸ்தையில் உடம்பும் இல்லை, புத்தியும் இல்லை, மனசும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல சுகமாக இருந்துச்சு. அதாவது டீப் ஸ்லீப். 4 மணிக்கு மேலே ஒருத்தனுக்கு தூக்கம் வர்றது எப்படின்னு கேட்டால், அதற்கு பேர் சுசுப்தி அவஸ்தைன்னு சொல்கிறாங்க. அந்த அவஸ்தையில் உடம்பும் இல்லை, புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, ஆனால் சுகமாக இருந்துச்சு, அடிச்சு போட்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறது யார், இதை பார்த்தது யார்? அதை பார்த்தது தான் இறைவன், அதுதான் ஆத்மா. இப்போ அந்த ஆத்மாவுடைய சொரூபமே ஆனந்தமே, துக்கத்துக்கு அதுக்கு என்ட்ரியே கிடையாது. அப்போ அது நிதி நிறைந்த ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடியது ஆத்மா. இந்த ஆத்மா தான் காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுது, அடிச்சு போட்ட மாதிரி, ஆனால் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அங்கே மனம் இல்லை, புத்தி இல்லை. அப்போ மனசும் இல்லை, புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை. இந்த 3ம் இல்லாத நிலையில் நான் இருந்திருக்கேன். அந்த நிலை அங்கே சுகம். ஆனால் அந்த நிலையை நம்ம ஜாக்கிரதை அவஸ்தைக்கு கொண்டுட்டு வர்றது தான் சித்தர்களும் யோகிகளும் காட்டுக்கு போய் தவம் பண்ணினாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சுசுப்தி அவஸ்தையில் எனக்கு கான்சியஸ் கிடையாது, என்னுடைய புத்தி இல்லை, என்னுடைய மனசு இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல.
அந்த கான்சியஸுக்கு கொண்டுட்டு வரக்கூடியது தான் சித்தர்களும் யோகிகளும் இந்த ஜாக்கிரதை அவஸ்தையிலே நாம் எப்படி சுசுப்தி அவஸ்தையில் இருந்தோமோ அதை ஜாக்கிரதை அவஸ்தை கொண்டு வர்றதே ஞானத்தினுடைய விளிம்பு. இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் நமக்கு துக்கத்துக்கு என்ட்ரியே கிடையாது. இப்போ இந்த ஆத்மா இது நான் சொன்னேன் உங்களுக்கு, நிதி நிறைந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்ன பண்ணுது? இதற்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் காடு காடாக போய் தவம் பண்ணுறாங்க. தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருக்கும்போது நமக்கு மனம் வேலை செய்யாது. மனம் ஆத்மாவிலேருந்து வந்துச்சு. இந்த மனம் ஆத்மாவில் ஒடுங்கும்போது நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். அப்போ எனக்கு நானே இறைவனாக இருக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக இறைவன் 12 மணிக்கு மேலே அவர் வேலை செய்ய ஆரம்பித்து நாம் அந்த சுசுப்தி அவஸ்தைக்கு போன உடனே நம்ம உடம்புலேருந்து ஒரு எனர்ஜி உற்பத்தி ஆகுது. அந்த எனர்ஜி தான் நாம் காலையில் எழுதும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறோம். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. இல்லைன்னா இந்த உடம்பு சோர்ந்து போயிடும். ஏன்னா இந்த உடம்புக்கு பேர் ஜடம்னு பேர், பொணம்னு பேர். இதற்கு என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணரே? இதுக்கு ஒரு வயல் சொல்லியிருக்காங்க. இந்த உடம்பை வயலுங்கிறாங்க. வயல்னா வயலில் நல்ல செடியும் வரும், விஷ செடியும் வரும். அதே மாதிரி இந்த உடம்புக்கு நோய் வந்தால் நோய்க்கு நோய் வந்துன்னு சொல்லணுமே ஒழிய உடம்புக்கு நோய் வந்துன்னு சொல்லாதுன்னு ரமணரே சொல்லியிருக்காரு. அப்படி இந்த நிலை அடையிறதுக்காண்டா மகான்களும் ரிஷிகளும் பாடாத பாடு ஜென்ம ஜென்மமாக பட்டுட்டு இருக்காங்க அந்த நிலை தெரியாமல். இப்போ அந்த நிலை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போனதே. வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியா. இது யார் சொல்கிறா? நீங்கள் சொன்ன மாதிரி பாமர மனிதன் சொல்லலை. அந்த நிலையை அடைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் ஞானிகளும் யோகிகளும் தவம் பண்ணி அந்த சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் இப்போ நான் சொன்னனே, நீங்கள் ஜீவசமாதின்னு கேட்குறீங்களே, அந்த ஜீவசமாதி நிலையை அடையிறதுக்கு தெரியாமல் இந்த உயிர் போயிடுச்சுப்பா. ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போனதே. வாடி 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 மாண்டு போன மாண்டர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நிலை தெரியாமல் இப்படி இறந்தவங்க எத்தனையோ பேர். அப்போ இந்த உயிர் நான் இறைவனோட கொண்டு போய் சேர்த்துனேன். இந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா திரிவேணி சங்கமம் சொல்லக்கூடிய அந்த காசியில் ஒவ்வொரு நாளும் தவம் பண்ணிட்டு இருக்காராமா. நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த சிவபெருமான் இரும்பை காந்தம் இழுப்பது போல இந்த உயிரை அவருடைய சொத்து. இது உடம்பு மண்ணுக்கு சேர்ந்தது, மண்ணை தின்னு வந்தால் மண்ணுக்கு போயிடும். இந்த உயிர் இறைவனோட சொத்து. இந்த சொத்து வர்றதுக்காண்டி அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவர்களை இழுப்பதற்காண்ட இரும்பை காந்தம் இழுப்பது போல இழுப்பதற்காக அவர் தவம் பண்ணி அந்த நிலையை அடையிறதுக்கு நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கஷ்டங்களை கொடுத்து, இப்போ அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியேனேன்னு ஒரு சித்தர் சொல்கிறார். என்னைய நீ எனக்கு அடி கொடுப்பா, அடி கொடுத்தாதே எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இப்போ கஷ்டம்னு நான் என்னென்னு தெரிஞ்சிட்டேன்னா நான் எல்லாமே எனக்கு இன்பமாகவே அல்ல சொத்து பத்துக்களோடு இருந்துட்டேன்னா நான் உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பா. அப்போ கஷ்டத்தை கொடுத்தா அப்போ நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இறைவன் கஷ்டத்தை கொடுத்து நம்மளை அடித்து அடித்து அக்காரண மதுரமான இனிப்பு அப்புறம் கொடுக்குறாராமா. அந்த நிலையை தெரிஞ்சுக்கிறானா அவர் எப்படி இருக்காரு? விறகில் தீயின் பாலிற் படுநெய் போல் மறையன் என்றுலான் மாமணி ஜோதியான். அவரை எப்படி நம்ம கண்டுக்கணும்? விறகுல இருக்கிற தீ நமக்கு தெரியுமா? பால் இருக்கிற நெய் நமக்கு தெரியுமா? அது மாதிரி இறைவன் மறைஞ்சிருக்காருப்பா. விறகில் தீயின் பாலிற் படுநெய் போல் மறையன் என்றுள்ளான் மாமணி ஜோதியான். அதுக்கு என்ன பண்ணணும்? உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடைய முன்னிருக்குமே. ஒரு மோர் கடையிறான், அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறான், அது ஒரு கோலை நடுறான், 2 பக்கம் கயிறு வச்சு இழுக்கிறான், முருகி வாங்கி கடைஞ்சா அந்த வெண்ணெய் எப்படி முன் நிற்கிதோ அது மாதிரி இறைவன் நிற்பாடுறா அவனுக்கு. அவர் அந்த நிலையில் இருக்காரா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ மனம் இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? மனம் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கிறது? இப்போ நீ மனசில் இருக்கிறியா ஆத்மாவில் இருக்கியா? மனம் விரிஞ்சா உலகம் நான் சொல்கிறேன். தூங்கி எழுந்திரிச்சா மனம் விரியுது.
மனம் சுருங்கிட்டாத நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆனால் அப்போ எனக்கு கான்சியஸ் இல்லையே, எனக்கு கவனம் அங்கே இல்லையே. அப்போ அந்த நிலையை அடைவதற்காக ஒவ்வொரு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அதை எந்தெந்த வகையில் சொல்ல முடியுமோ அந்தந்த வகையில் சொல்லி பார்த்தாங்க. யாரும் கேட்குற மாதிரி இல்லை, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்கிறார். இது என்னத்துக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படணும்? இப்போ நீ யார்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்ட வழி தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய் பட்டயம் குதம்பை சித்தர் சொல்கிறாரு. ஒரு புத்தகத்தை நம்ம தெளிவா படிச்சா மட்டும்தான் அதுல என்ன கருத்து சொல்ல வந்திருக்காங்கன்னு புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோல சார் என்ன பேசியிருக்காங்கன்றத ஃபுல் வீடியோவை பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வித்யா. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.